ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ வக்ரமாகறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரமாகறாரு. இந்த குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா கூடுதல் பலன், சிறப்பான பலன்கள் மட்டும் இல்லை, கூடுதலாக இன்னும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதாவது 100க்கு 200% கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல கேது இருக்குது. அது போக 7.5 சனியில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த 7.5 சனியும் ராகுவும் உங்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டங்கள், ரொம்ப மன இறுக்கம், எதை தொட்டாலும் ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்கும். பட் ஆனால் இந்த குரு வக்ரம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த குரு வக்ரம் ஆகிறது என்னென்னா, இந்த ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் வக்ர கிரகம் இருக்கு இல்லையா, அதனால் ஓரளவு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இந்த 4-5 மாதம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறது. அதே மாதிரி இந்த பிரச்சனை இருந்த சுவடே தெரியாமல் மறையிறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே மீன ராசிக்காரங்க நிறைய அவங்களோட ஃபேமிலிக்கு, அவங்களுடைய சார்ந்தவங்கள், அவங்கள நம்பினவங்க, உங்களைய நம்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் உங்களுடைய ஃபேமிலிக்காகவும் நிறைய உழைப்பீங்க. நிறைய கஷ்டங்கள், கடுமையான விஷயங்கள்லாம் தாண்டி அவங்களுக்காக தான் பாடுபடுவீங்க. பட் ஆனால் உண்மையான யதார்த்தம் என்னென்னா, அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுடைய ராசிக்கு ஃபிஷ் அப்படிங்கிறதானே சிம்பிளாக இருக்குது. அதனாலேயே என்னமோ அதிகமாக செல்ஃபிஷ் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய ராசி மீனராசியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் உண்மையாக பார்த்தா அது செல்ஃபிஷ் கிடையாது. ஆனால் செல்ஃபிஷ் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் அதிகமாக வெளியில் எதையும் சொல்ல மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸ்போசர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு சொல்லி புரிய வைக்கும்போது மட்டும்தான் அதை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. 3ஆம் இடத்துல குரு உங்களுக்கு வக்ரமாகி அவர் என்னென்னா களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு வக்ரமான காலகட்டங்களில் எக்கனாமிக்களுடைய growth ரொம்ப சூப்பராக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்குங்க. இந்த ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக growth தான், மன இருக்கும். ஆனால் அதை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கிளியர் மைண்ட் செட் வரும். அது மூலயமா உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கெரியர் பெரிய லெவலில் மாறுறதுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். கரெக்டாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதாவது அடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்ச டார்கெட்டை கண்டிப்பாக உங்களால் ரீச் பண்ண முடியும். களத்திர ஸ்தானத்தில் குரு பார்க்குறனால உங்களுக்கு நீங்கள் எக்கனாமிக்கலாக ட்ரை பண்ணி உங்களுடைய கெரியரில் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு போயிட்டுருக்கும்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னரு அதை புரிஞ்சுக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் புரிய வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தடையே உங்களுடைய பார்ட்னர் தான். ஸோ அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி. ஏன்னா 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. உங்களுடைய மைண்ட் செட்டப் வேறையாக இருக்கும், அவங்களோட மைண்ட் செட்டப் வேறையாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா அது உங்களுடைய பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய தாட்டும் உங்களோட தாட்டும் வேறு மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கேது இருக்குது. அந்த கேது ஒரு விஷயத்தை என்னென்னா எக்கனாமிக்கலாக க்ரோத் பண்ணாலும் ஆனால் அந்த இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான முயற்சியை தான் அது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஆல்ரெடி உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தர் அனுசரித்து போகணும். வக்ர காலகட்டங்களில் பணம் நிறையா சம்பாரிச்சிடலாம், சண்டை அப்புறம் போடலான்னு சொல்லி புரிய வைங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் முழு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள், இது வரைக்கும் கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும். உங்களுடைய பிஸ்னஸை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது சூப்பரான டைமு. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான். பிஸ்னஸ் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட்டு தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலம் சொல்லலாம். இந்த 3 மாத காலகட்டங்களில் நீங்கள் நினச்ச விஷயங்களை ரீச் பண்ண முடியும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள், உத்தியோக ரீதியாகவும் வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும்.
இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். அதெல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி, அதாவது தந்தை வழி சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் தன்னால் தேடி வரும். இதுவரைக்கும் அதுக்காக நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தானாகவே தேடி வரும். பெற்றோர் வழி சொத்துக்களில் நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாதிரி பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கு மருத்துவ செலவு இருக்குது, அதை பார்த்துக்குங்க. தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி ட்ரீட்மெண்ட் இது பண்ணிடுங்க. மூத்த சகோதர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வெரிசல், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் போகிறதுக்கு, உங்களுடைய சகோதர வழி அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்காக நீங்கள் வந்து உதவி பண்ணியிருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க, அவங்களுக்காக தான் நிறைய எஃபர்ட் எடுத்து செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இந்த டைமில் உண்டு. உறவுகளுடைய சப்போர்ட் வந்து பெருசாக உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்காது. அதனால் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் அமைதியாக போகிறதா நல்லது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஆஃப்டர் 3-4 மந்த்ஸ் கழித்து அதை அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக போகணும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள்கிட்ட போய் ஆர்கியூ அதிகமாக பண்ணுவீங்க. அது வந்து உங்களுடைய எனர்ஜி மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் டைம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களாவே வந்துடுவாங்க. இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறனால நீண்ட தூர பிரயாணம், புனிதமான ஸ்தலங்களுக்கு போயிட்டு புனித நீராடுதல், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, குருநாதருடைய ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கல்வியில் வந்து உங்களுக்கு படிப்பில் வந்து ஞாபக சக்தி குறையும், ஆர்வம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் அதை வந்து அதுக்குண்டான அது படித்தா மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் போட்டால் மட்டும்தான், நல்ல எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மார்க்கு நினச்ச ரிசல்ட்டெல்லாம் வரும். இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகி போயிடும். ஆனால் உயர்கல்வியில் ஆல்ரெடி ஏதாவது வந்து பெண்டிங் இருக்குது, அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தன்னால் நடந்துடும். அது எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்துக்குங்க. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீங்கள் பண்ணக்கூடிய காதல் விஷயங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால் மன உளைச்சல் ஆளாகுவீங்க. இது எல்லாமே இந்த 3-4 மாதத்தில் நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை மட்டும் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி நல்லா இருக்கு, அதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தால் திகட்டும்ல, அது மாதிரி எப்போவுமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்காது. பிரச்சனையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். தேங்கி கிடக்கக்கூடிய நீரில் வந்து புழு வைக்கும், அது நல்லா இருக்காது, கெட்டு போகும். ஓடுற நதி தான் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை. ஜலராசி இல்லையா, அதனால் அதை சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா பிரச்சனைகள், அப்புறம் கொஞ்ச நாள் கசப்பு, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த 3-4 மாத காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். அதுக்காக தான் இவ்வளோ சிரத்தை எடுத்து அதை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. திருமணம் வந்து ஏதாவது தாமதத்தினால ஏதாவது தள்ளி போகிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, திடீர் திருமணம் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் நடந்தே ஆகும். திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது விலகிரும். அதுக்கப்புறம் திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதான் இவ்வளோ நாளாக வந்து ஏதாவது ஒரு பெண்டிங், நீங்கள் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஆப்போசிட் இதில் இருந்து வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்காது. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு ஈஸியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் இவ்வளோ நாளாக இல்லைன்னா கூட இப்போ ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா புத்திர பாக்கியம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவார்டு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, எங்கெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும். நிறைய இன்கம் பார்க்க முடியும். அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களோட சப்போர்ட்டு அளவில்லாமல் கிடைக்கும். பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள்
அரசியல்வாதிகளுக்கு வந்து என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நல்லது தான். ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் மோசமாக சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய கலங்கப்பட்ட பேர் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு விஷயங்களை பேசி வீடியோ வெளியிடுறது மூலிமா அது மூலிமா உங்களை மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா குரு வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது, 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அதாவது ராகு இருக்குது, சனியும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சட்ட ரீதியாகவே எதிர்கொள்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக மீன ராசிக்கு இந்த குரு வக்ர காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. ஹெல்த் விஷயமாகவும் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே வந்து குரு எப்போ வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ரம் ஆகிறாரு. அதே மாதிரி எப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த வக்ரம் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம், அதாவது குரு வக்ரம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள், அதாவது பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இருக்கு இல்லையா, பர்த் ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது 100க்கு 200% வந்து உங்களுக்கு பலன் கிடைக்குங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும், விருச்சக ராசி விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு 2, 5 கூடையவர் 7ல் இருக்கார். ஆல்ரெடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இப்போ வந்து இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். அர்த்தாஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சனியோடைய பார்வை இருக்குது. அவரும் வக்ரமாக இருக்கார். இப்போ குருவும் வக்ரமாக இருக்கார். இப்போ அப்போ வந்து சனியோடைய பார்வையிலேருந்து உங்களை காப்பாற்றுவாருன்னு வச்சுக்கோங்களேன். சனியோடைய பார்வையிலேருந்து குரு வந்து காப்பாற்றுறதுக்கு தான் வக்ரமாக இருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 4 மாத காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது நடக்கக்கூடியதெல்லாம் வந்து திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களாலேயே நம்ப முடியாது அந்தளவுக்கு. மெயினாக வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல, அதாவது ஒரு பெரிய லெவலில் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக அதாவது விருச்சக ராசி மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆளை பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல டக்குன்னு வேலை பார்த்துருவாங்க. அதாவது சாதாரணமாக ஒருத்தர் வந்து 1 மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலையை நீங்கள் கரெக்டாக வந்து ½ அன் ஹவர், அதில் பாதி டைம்லேயே நீங்கள் முடிச்சிடக்கூடிய அமைப்புகள் தான். இதனாலேயே இயற்கையாக உங்களுக்கு வந்து திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு எப்போவுமே திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து கூடுதலாக இருக்கிறது காரணம் சனியோடைய பார்வையும் இருக்குது. ஏன் திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்த ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்வீங்க. மற்றவங்கள காட்டிலும் ஒரு இது வந்து என்னென்னா இந்த அனுஷம் கேட்டை நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. பேசி ஜெயிக்கவே முடியாது. யார் என்ன பேசலாம் அதை லாக் பண்ணக்கூடிய அமைப்பு. இப்போ வேலையில் ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க, தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அதை திறம்பட செயல்படக்கூடியது, நிர்வாக திறமை, கரெக்டாக மற்றவங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு வேலையை தான் ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதனாலேயே உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க தொழில் ரீதியாக நிறைய போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். விருச்சக ராசிக்காரங்க மேலே எல்லாருமே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வந்து இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரு வக்ர பார்வையில் வந்து அந்த திருஷ்டி தோஷமெல்லாம் விலகிரும். நிறைய நன்மைகள் தான் நடக்கும். புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த குரு வந்து வக்ரமாகும்போது உங்களுடைய ஜாதகத்திலே வக்ரகிரகம் இருந்துச்சுன்னா குரு 7ல் இருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம்.
திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறது, ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது, உங்களுடைய ஆசை அபிலாசைகள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த குரு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது நீங்கள் கூடுதலான பலன்கள் போடணும். எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனெலாம் நிவர்த்தி பண்ண முடியும். இந்த வாழ்க்கை அதாவது இந்த 4 மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை அமையணும்னா நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த இது வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். இப்போ வக்ரமாக இருக்கனால புது புது விஷயங்களாக உங்களுக்கு தோணும். அது எல்லாமே அந்த புது புது விஷயங்கள்லாம் செயல்படுத்துங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துங்க. அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். குரு வந்து உங்களுக்கு 5 குடையவர். 5 குடையவர் அப்படிங்கும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. தெய்வ அனுகூலத்தையும் அவர் கொடுப்பாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதாவது நல்ல பலன்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது முக்கியம். பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க யதார்த்தமாக எல்லா விஷயங்களையும் வந்து யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்க. ஆனால் அதுக்கு தடை பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய், விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவரே என்ன செய்கிறாரு அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. அவரே 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கனால இயற்கையாகவே வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதில் என்ன பேட் அப்படின்னா யார் எதிரின்னு உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தங்க செஞ்சிட்ருப்பாங்க, இவங்க தான் எதிரி அப்படின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை கரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு எதிரி யாருன்னே தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எதிரிகள் சூழ்ச்சிகள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து பண்ணுவாங்க. அதனாலேயே உங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பேடாக சந்திப்பீங்க. அதே மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகங்களுக்கும் உங்களுக்கு வந்து நிறையா நடக்கும். விருச்சக ராசிக்கு வந்து நிறைய நம்பிக்கை துரோகமும் நடக்கும். முக்கியமாக அனுச நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எதிரி தான் உங்களுக்கு முன்னாடி இருந்து எதுவும் செய்ய முடியாது. அதனால் இப்போது உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி என்ன அதாவது திசை என்ன திசைன்னு பார்த்துக்கோங்க. இந்த குரு வக்ர காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து இப்போ ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, ஐபிஎஸ், ஐஏஎஸ், டிஎன்பிசி, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. நல்ல எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணத்தில் வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கும். அதாவது மாப்பிள்ளை வீடோ பார்த்துருப்பாங்க, பொண்ணு வீடு பார்த்துருப்பாங்க. ஆனால் எந்த தகவலுமே இன்ஃபர்மேஷனுமே சொல்லலை, அப்படியே போட்டு வச்ச கடப்பில் இருக்கும். ஆனால் இந்த 4 வக்ர காலத்தில் டக்குன்னு திருமணமே முடியும். இந்த 4 மாதத்துக்குள்ளே திடீர்னு ஒரு திருமண பிராப்தம் உங்களுக்கு வரும், திருமணமே முடிஞ்சிடும். அந்த மாதிரி அதேமாதிரி ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகிருக்கும், உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, எந்த விஷயமே நடக்காமல் இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான குரு வக்ர காலகட்டங்களில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. உடனே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு ரொம்ப அடுத்தடுத்தது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் பழிக்கணும் அப்படின்னா வக்ர காலங்களை செய்யும்போது அது அப்படியே சக்ஸஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, சொத்துலேருந்து நமக்குண்டான பாகம் வந்து வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாம் இந்த காலகட்டம் வக்ர காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்கள். அதாவது சொத்தை பிரிச்சிருப்பாங்க, ஆனால் அதுக்குண்டான பணம் முழுசாக வந்து சேராமல் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கெங்கே அதாவது உங்களுடைய விஷயங்கள் எப்படி செய்யணுங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த வக்ர காலகட்டங்களில் அதை செய்யும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது நல்ல பலன்களாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட அனுசரித்து செல்லணும். பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து டக்குன்னு பேசுவாங்க. அதாவது எது நியாயமோ அதை பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்காது. எப்போவுமே அதை எதிர்பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா குடும்ப நபர்களை பொறுத்த வரைக்கும் நியாயத்தை பேசக்கூடாது. தப்பே இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை செய்ய மாட்டீங்க. நான் குடும்பத்துக்காக தான் நீங்கள் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு உழைச்சி கஷ்டப்படுவீங்க. பட் ஆனால் அது அவங்களுக்கு புரியாது. இது வந்து விருச்சக ராசியோடைய சாபம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் வந்து இந்த காலகட்டங்களில் வக்ர காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் உங்கள் மேலே வைக்கிறாங்கன்னா அதை அமைதியாக கடந்து போகிறது உத்தமமான விஷயம். இந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பிரியறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதியாக நீங்கள் கடந்து செல்லணும்.
அமைதியாக கடந்து செல்லுங்கன்னு நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும், அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி கிடையாது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் அமைதியாக போனால் மட்டும்தான் உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீடிக்கும். இல்லைன்னா பிரச்சனையாகி பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகளை படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகும், ஞாபகத்திறன் இருக்காது. சனியோடைய பார்வை இருக்கனால படிக்கவே ஒரு சிலருக்குலாம் பிடிக்காது. பட் ஆனால் படித்தா தான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத முடிவோடு இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒர்க்கெல்லாம் கிடைக்கும். வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது கிடைக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க, அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். திடீர்னு வளர்ச்சி அடையும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல பாராட்டு, அங்கீகாரம், திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பெண்களுக்கு முன்னேறதுக்கு உண்டான காலகட்டங்கள், ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. பொதுவாகவே உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும். இதை கரெக்டாக எப்படி பண்ணணும், உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி மேலும் பெருக்கிறது அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் யோசித்து செயல்பட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி, குரு வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா அக்டோபர் 9ஆம் தேதி 2024 குரு வக்ரமாகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி என்றைக்கு, குரு வக்ர நிவர்த்தி என்றைக்கு ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் குரு உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறாரு. பொதுவாக கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு. இப்போது உங்களுக்கு குரு வக்ரமாக இருக்காரு. நல்ல பலனான, உறுதியாக நல்ல பலன் தான். ஏன்னா அவர் 11ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் பாதக ஸ்தானம் தான். அந்த பாதக ஸ்தானத்தில் வக்ரமாகும் போது ரொம்ப நல்ல பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லையா, அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா டபுள் மடங்கு பலன். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், அதில் குரு வக்ரமாகும்போது திடீர்னு ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எதிர்பார்க்காத ஒரு ஐஸ்வர்யம், குபேர சம்பத்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாகவே குரு உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கார். அந்த பாக்கியாதிபதி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கனால ரொம்ப சிறப்பான பலன்கள் தான். தொழிலெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்குது. இந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு எஃபர்ட் போட்டிங்கனாலே முடியும். அது முடியக்கூடிய காலகட்டம் தான். அஷ்டமத்து சனியில் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலுமே அந்த அஷ்டமத்து சனி முடியக்கூடிய காலகட்டமாக வந்துருச்சு. அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு சனியினால் பாதிப்புகள் ஏற்படாது. இந்த குரு வக்ரமாக இருக்கனால கூடுதலாக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் தான். ஆனால் அது எப்படி அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு தான், ஓகேங்களா. அது உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணக்கூடியது. நீங்கள் எந்த லெவலுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம். அதுக்கு 2ஆம் இடம்ங்கிறது தொழில் மூலிமா வரக்கூடியது, அதாவது 11ஆம் இடம். அப்போ உங்களுக்கு என்னென்னா தொழில் மூலிமா நல்ல இன்கம், லாபங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம். அதுவும் உங்களுக்கு ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருந்துச்சுன்னா 100 ரூபா வர இடத்துல 200 ரூபா வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் ஒவ்வொரு விஷயமும், அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீங்க, அந்த முடிவை எடுக்கும்போது குழப்பமாக இருக்கும் அப்படின்னா வேறு யார்கிட்டையாவது நீங்கள் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணுன்னா உங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது வெல்விஷர், உங்களுக்குன்னு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒருத்தராவது இருப்பாங்க, வெல்விஷர்னு ஒருத்தராவது இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் உங்கள் மேலே ஜெலஸாக இருக்கவங்ககிட்ட போய் கேட்டுறாதீங்க. இவன் எப்படா வீழ்ச்சி அடைவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, அவங்கள தேடி போய் பண்ணாதீங்க. ஏன்னா கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கக்கூடிய மனநிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப அதாவது நல்ல புத்திசாலி. அதுவும் பார்த்திங்கன்னா பூசம், ஆயிலை நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்களுக்கு அதாவது ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, வாலண்டரியாக போய் கடக ராசியே பொதுவாக வாலண்டரியாக போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஹெல்ப் கிடைக்காது. இது ஒரு
கஷ்டமாக தான் இருக்குது, கசப்பான உண்மை தான். பட் ஆனால் வந்து இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். ஸோ ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே எப்போவுமே மன ரீதியாக சங்கடங்கள் வராது. நான் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இது நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு சம்டைம் வந்து கன்ஃபியூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு முடிவெடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுடைய விஷயங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டமத்து சனியில் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை வந்துடும், இல்லைன்னா குழப்பமான விஷயங்கள் வரும். ஏன்னா குருவும் வக்ரமாக இருக்கார். அதனால் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ரொம்ப சக்ஸஸை கொடுத்துருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் தான். ஏன்னா வக்ரமாக இருக்குது. பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லது. அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இந்த வக்ர காலங்களில் கொடுக்குங்க. தொழில் ரீதியாக உறுதியாக அலைச்சல்கள்லாம் வரும். இந்த அலைச்சல் வரும்போது நீங்கள் என்னென்னா, ஐயோ இப்படி வருது அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து உங்களோட வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கணும், உங்களுடைய வளர்ச்சிக்கு தான். அதே மாதிரி திடீர்னு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு என்ன விலகி போயிட்டாரு, ஏதாவது ஒரு பிரச்சனைனால அவர் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் விலகி போயிட்டாரு அப்படின்னாலும், இப்போ குரு வந்து வக்ர பார்வையோடு பார்க்குறனால உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வரதுக்கு உண்டானது. அல்லது நீ வந்து ஒர்க்கிங் பார்ட்னராகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு நீங்களே எல்லாமே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணி தொழில் ரீதியாக வந்து இடம் மாற்றங்கள் உறுதி, உத்தியோக ரீதியாகவும் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதி. தொழிலில் லாபமும் கிடைக்கும், முன்னேற்றமும் கிடைக்குங்க. தொழில் ரீதியாக சூப்பராக இருக்குது கடக ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, அதாவது திருமணத்துலேருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். ஆயில்யம் பூச நட்சத்திரம் 2 பேருக்குமே. ஏன்னா வக்ர காலகட்டங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருந்தால் கூட திடீர்னு திருமணம் வந்து நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த திருமணம் அப்படிங்கிறது இந்த வக்ர காலகட்டங்கள்லேயே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு திருமணத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அதாவது இது வரைக்கும் பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க, இது 2மே வந்து எந்த தகவலுமே சொல்லலை அப்படின்னாலும், இந்த உங்களுக்கு வந்து திருமணம் வந்து ரொம்ப லாங்காக ஏஜ் ஆகிடுச்சு, பட் ஆனால் திருமணம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த குரு வக்ர காலத்தில் திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. திருமணம் சார்ந்த தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த குரு வக்ர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு வழிபாடும் இந்திரதேவன் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பான பலன்கள். இந்த 4 மாதத்துக்குள்ளே திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்த உறவுகள், அதாவது உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ, கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணாலும் குடும்பத்திலேருந்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது எல்லா கடகராசிக்குமே அப்படி தான் அமைப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் கடகராசி இப்படி தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், அதாவது குரு வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப நல்லவர், ஆனால் ரிலேஷன்ஷிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து வக்ரமாகும்போது கெடுபலன்களை செஞ்சு விட்ருவார். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பொதுவாகவே நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க, ஆனால் இந்த வக்ர காலங்கள் ப்ளஸ் ஏதாவது ஒரு சந்திராசிரமம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். கோபம் வரும்போது என்னென்னா சம்டைம் வந்து வார்த்தையை விட்டுருவீங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்துலேருந்து வாக்கு ஸ்தானத்தை சனி பார்க்குறாருல்ல, திடீர்னு ஒரு வார்த்தையை விடுவீங்க, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி சண்டைகளில் கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் அது பிரிவினையும் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஆண் மட்டும் பெண்ணுக்கு மட்டும் நான் சொல்லலை, ஆணாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும் பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்டையும் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். அதாவது கணவன் மனைவி உறவுக்குள்ளே அடுத்தவங்களுடைய தலையீடு வந்து இருக்கவே கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி பெண்கள் வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரீதியாக நீங்கள் வெளியில் போகிற மாதிரி அமைப்புகள்லாம் வரும். ஆனால் அங்கே போகும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க, இடம், ஃபோன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே சொல்லிட்டு போங்க. குரு வக்ர காலங்களில் வந்து சம்டைம் வந்து நமக்கு கெட்ட பேர் வரதுக்குண்டானதோ அல்லது ஆபத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகளோ இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில்
உங்களோட இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். குரு அஞ்ச பார்க்குறது திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, உங்களோட அதாவது பெற்றோர்களுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலைனாலும் இந்த டைம் குரு வக்ரப்பார்வையாக உங்களுக்கு 3ஆம் இதாக இருக்கனால உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை வரும். உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் எல்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டங்களில் நிவர்த்தியாகும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். கூடுதல் கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கல்யாணம் ஆகி நீண்ட நாட்களாக உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா புத்திர ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். எவ்வளோதான் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் குலத்தை காப்பது குலதெய்வமே. அதனால் உங்களுடைய வம்சம் விருத்தியாகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சந்தான பிராப்தம் உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி உபாசனை தெய்வங்கள் எடுங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு நல்ல கோவிலுக்கு போகிறது, நல்ல டூருக்கு போகிறது, இந்த அமைப்புகள்லாம் வருது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாகிற இந்த 4 மாத காலகட்டங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சியோடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த வக்ர பயிற்சி வந்து என்றைக்கு ஆரம்பிக்குது, குரு வந்து என்றைக்கு வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்றைக்கி குரு வந்து வக்ரம் ஆகிறாரு. இந்த வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னா 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வருது. இந்த 4 மாதம் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் வந்து வக்ரமாக இருக்குது, அதாவது குருவோ அல்லது சுக்கிரனோ ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா பலன் வந்து டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடத்துல இருந்து தான் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடத்துல இருந்து குரு வந்து வக்ரம் ஆகிறாரு. உங்களுக்கு வந்து இந்த குரு வக்ரம் ஆகிறதுனால என்ன இது அப்படின்னா கடன் அப்படிங்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் இந்த 4 மாதம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியும். அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல டக்குன்னு மேலே வரக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழில் ரீதியாக வந்து நிறைய முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து வக்ர பார்வையோடைய வந்து குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல இன்கம்மு, தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகும். பொதுவாகவே சுப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது எக்கனாமிக்கலாக வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க. பொருளாதார ரீதியாக சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஏதாவது வக்ர கிரகங்கள் இருந்தால் இன்னும் வந்து டபுள் மடங்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த குரு வக்ரத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அவ்வளோதான். அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போது ஹெல்த் ரீதியாக, அதாவது சுப கிரகங்கள் எப்போவுமே வந்து வக்ரம் அடையும் போது பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுக்கும். அதே நேரத்தில் ஹெல்த் ரீதியாக ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஸோ நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். ஹெல்த்தில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க. சாதாரண பிரச்சனை அது பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் அந்த ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு வந்து இப்போ 2ஆம் இடத்துல தான் வந்து குரு வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதியாக இருக்கார். அவர் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார். வக்ரம் அடையக்கூடிய அந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப அமைதியாக குடும்பத்தில் வந்து ஏதாவது சப்போஸ் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த ஒரு 4 மாதம் அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏதாவது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 4 மாதத்துக்கு. ஸோ அதனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம், அதாவது குடும்பம் மூலிமா, அதாவது உங்களோட மனைவி மூலிமாவோ அல்லது கணவன் மூலிமாவோ உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இவ்வளோ நாளாக ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பண வரவு, பொருளாதார வாழ்க்கையில் மேன்மை அடைகிறது, இதெல்லாம் கிடைக்கும். படிப்பில் வந்து ஆர்வம் வந்து டைவர்ஷன் ஆகும். ஆர்வம் வந்து ரொம்ப குறையும். அதாவது வேறு படிக்க புக் எடுப்பீங்க, ஆனால் வேறு பக்கம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி
கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, படித்தா தான் வாழ்க்கை அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்ஸுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த 4 மாதத்தில் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ரேங்க் மார்க்கெல்லாம் கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேச ராசிக்கு வந்து இந்த 4 மாதம் கூடுதல் எஃபெக்ட், அதாவது உங்கள் ஜாதகத்தில் வக்ரகிரகம் இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலான எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான பலன் கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல இருக்கனால கோர்ட்டு கேஸு வழக்குல எல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உயில் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டில் போயிட்டுருக்கு, இது முடியவே மாட்டேங்குது, எப்போ மேடம் முடியும் அப்படின்னா இந்த வக்ர காலங்களில் அதுக்குண்டான உங்கள் வக்கீல்கிட்ட, உங்கள் லாயர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. ஸோ அதனால் அதுவும் இது சூப்பருங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களே ஏதாவது ஒரு சர்ஜரியோ ஒரு கண்டமாக அமைப்பு இருக்குது, அதனால் பார்த்து இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. வேறு வழி இல்லை அப்படின்னா, லாங்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் டிரைவை அவாய்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது கார்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ இந்த மாதிரி போயிட்டால் பெட்டராக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, ஹெல்த்து தான் ரொம்ப ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்குது, வக்ர பார்வையோட 6ஆம் இடத்தையும் பார்க்குது, 8ஆம் இடத்தையும் பார்க்குது. ஏன்னா அது சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையிலையும் கவனம் தேவை. தாயார் வழி சொத்துக்கள் இழுபறியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்குது, பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான டைமு. ஈஸியாக நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக ரீச் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வாய்ப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ப்பு தன்னால் தேடி வரும். அதை கப்புன்னு பிடிச்சி வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் தன்னால் தேடி வருங்க. அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார், ஏதோ ஒரு ரீசன் அவர் மேலே பேட் நேமோ ஏதோ ஒரு ரீசனால் அது வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அமையும். இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம்லாம் திடீர்னு இருக்குது. ஏன்னா குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி லாட்ரி புதையெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம், ஒரு சம்பத்து இது மாதிரி வரதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதாவது லாட்ரி புதையல் அப்படின்னா என்னென்னா, நம்ம எந்த எஃபெக்ட்டுமே போடாமல் நமக்கு திடீர்னு ஒரு பொருளாதாரம், அதாவது பணம் வரக்கூடியதுங்க. அதுக்கு பேர் தான் லாட்ரி புதையல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குங்க அப்படிங்கிறத நான் மோட்டிவேட் பண்ணலை. அதாவது நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு தன்னால் கிடைக்கிது அப்படின்னா அது வந்து லாட்ரி ஜாக்பாட் இதுக்கெல்லாம் சம்மந்தம். அதே மாதிரி பெற்றோர்களுடைய பேச்சை வந்து நீங்கள் மதித்து நடக்கிறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அதே மாதிரி உங்களுடைய பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்கள்னால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. அதாவது முக்கியமாக ஹெல்த்து, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதிலெல்லாம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த 4 மாதத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்களை போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. பொருளாதார ரீதியாக மேன்மை அடையலாம். கடன் பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக நீங்கள் வந்து விடுபடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வருது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.